கள்ளக்குறிச்சி மாவட்டம், கள்ளக்குறிச்சி நகரம், கருணாபுரம், மாதவச்சேரி அந்த பகுதியில் 19/6/2024 அன்று அப்பாவி மக்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அப்பாவி மக்கள், அந்த சகோதரர்கள் கள்ளச்சாராயம் அருந்தி மிகவும் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 58க்கு மேற்பட்டவர் மரணமடைந்து விட்டார்கள். அதனை கண்டித்து திமுக அரசை கண்டித்து இன்றைக்கு சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று எங்களது பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே தொடர்ந்து குரல் கொடுத்தார்கள். ஆனால் அவருக்கு பேச கூட வாய்ப்பு தரவில்லை. அதனால் ஊடகத்தின் மூலமாக சட்டமன்றத்தை புறக்கணித்து குரல் கொடுத்து அந்த அப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், உண்மை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று குரல் கொடுத்து முதலாக அந்த கள்ளக்குறிச்சி பகுதிக்கு, அந்த கருணாபுரம் மாதவச்சேரி பகுதிக்கு நேரடியாக சென்று ஆறுதல் கூறி சந்தித்தவர் எங்களது எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள். இன்றைக்கு அது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு செலவையும் ஏற்றுக்கொண்டு இன்னும் இந்த அரசு அந்த குழந்தைகளையும் அதே போல அந்த அப்பாவி சகோதரிகளை, கணவனை இழந்த சகோதரிகள், பாதிக்கப்பட்ட அந்த சகோதரிகள் எல்லாம், அந்த குடும்பங்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும், இன்னும் கூடுதல் நிவாரணம் எல்லாம் தர வேண்டும் என்று குரல் எழுப்பினார்கள். அது மட்டுமல்ல, நியாயமாக நடந்து கொண்டு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும், அதுக்கு சிபிஐ உத்தரவிட வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட தொடர்ந்து சட்டமன்றத்தை குரல் கொடுத்து அவரை பேச அனுமதிக்காத காரணத்தினால், அது மட்டுமல்ல, சட்டமன்றத்திலிருந்து தூக்கி வெளியே வீசப்பட்டனர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். அதுக்கு பின்னால் ஊடகத்துக்கு முன்னால் பேசினார்கள். அதுக்கு பின்னால் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் உத்தரவுக்கிணங்க ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த மக்களுக்காக, கள்ளக்குறிச்சி மக்களுக்காக, அந்த கருணாபுரம் மாதவச்சேரி மக்களுக்காக நடந்தது. இனியாவது திமுக அரசு விழித்துக் கொண்டு தேவையான மருந்துகள் அங்கே கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் மருந்துகள் வேண்டும். அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த மக்களை, அந்த சகோதரர்களை கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, சிபிஐ என்கொயரி கண்டிப்பாக உத்தரவிட வேண்டும். என்றால் இது இரு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று தெளிவாக எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்கிறார்கள், உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக பல பிரச்சனைகளில் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது பல பிரச்சனைகள் அவரே சிபிஐ அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் 2023 கள்ளச்சார விற்பனை அங்கே அதிகமாக இருக்கிறது, தடுக்க வேண்டும் என்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கு, காவல்துறைக்கு, கலெக்டருக்கெல்லாம் அவர்கள் நேரடியாக கடிதம் மூலம் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ கூட இந்த அரசு விழித்துக் கொள்ளவில்லை. கண்டிப்பாக அப்ப நடவடிக்கை எடுத்திருந்தால் கண்டிப்பாக அந்த உயிர்கள் போயிருக்காது. அது மட்டுமல்ல, விழுப்புரத்திலே இதுக்கு முன்னால் 22 பேர் மரணமடைந்தார்கள். அப்பொழுது கூட எங்களது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அதுக்கு கடுமையாக சட்டமன்றத்தில் பேசி அப்பொழுதும் போய் ஆறுதல் சொன்னார்கள், பேசி கடுமையாக பேசினார்கள். அப்பொழுதே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடுத்திருந்தால் இந்த மரணம் நிகழ்ந்திருக்காது. அது மட்டுமல்ல, காவல்துறை மானிய கோரிக்கை இல்லை. இது மட்டுமல்ல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, பல்வேறு பிரச்சனைகளை 2.5 மணி நேரம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் பேசி மக்களுக்காக பேசியுள்ளார்கள். அப்ப கூட நடவடிக்கை எடுத்துக்கலாம். எதுவுமே இனியாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிபிஐ மெத்தன பொக்கால், ஆட்சியாளருடைய மெத்தன பொக்கால் இன்றைக்கு ஏழை மக்கள், இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அப்பாவி மக்கள் இன்றைக்கு மரணம் அடைந்து விட்டார்கள். சட்டமன்றத்திலே பல்வேறு போராட்டங்களை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி தலைமையில் நடத்தினோம். அதை கண்டித்தான் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும், சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடந்து கொண்டிருக்கூடிய கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்துடைய ஆற்றல்மிகு செயலாளரும்
சிறப்பான முறையில் மக்கள் பணியாற்றி வரக்கூடிய அருமையான PRT அருண்குமார் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கூடிய மாநகர் மாவட்டத்திலே ஆற்றல் செயலாளர், வடக்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், அதே போல நீலகிரி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களே, அதே போல நம்முடைய சேர்மன் மாநில பொறுப்பாளர் சாந்திமதி பசவன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள் நிறைய பேருக்கு நிறைய பேர் மாநில பொறுப்பாளர்கள், எல்லா மாநில பொறுப்பாளர்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து 3 மாவட்டத்துடைய மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், நகர செயலாளர்கள், டிவிஷன் செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள், அதே போல முன்னாள் ஊராட்சியாளர்கள், மாவட்ட அரசு நிர்வாகிகள், சார்பு சேர்ந்தவர்கள் கள்ளச்சாலை பணி தொடர்ந்து கொண்டு அதுதான் எங்களது தலைவர், பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் காவல்துறை மானிய கோரிக்கையில் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பேசினார். அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு, அதே போல போதை பொருள் விற்பனை எல்லாம் இன்றைக்கு எடுத்து வைத்தார். அப்பெல்லாம் உங்களை சுதாரிச்சிருந்தா கூட நிகழ்வு நடந்திருக்காரு. அது மட்டுமல்ல, நம்முடைய அருண்குமார் பேசுறது போல கள்ளக்குறிச்சி அந்த குடும்பங்களுக்கு இன்னும் நல்ல செய்ய வேண்டும். அந்த குழந்தைகள் எல்லாம் எதிர்காலத்திலே நல்ல குழந்தைகளாக, அறிவுள்ள, அதே போல சமுதாயத்தை புரிந்து கொண்டு நல்ல குழந்தைகளாக வளர வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு தேவையான உதவிகள் செய்ய வேண்டும். எங்க பொதுச் செயலாளர் கூட அறிவிச்சிருக்காரு, இந்த படிப்பு செலவுக்கெல்லாம் தொடர்ந்து 5000 ரூபாய் பணம் தரோம், எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு அரசாங்கம் அறிவிச்சது 10,000 என்று நம்முடைய எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. ஆகவே இன்றைக்கு இந்த நிலை எங்களது எதிர்கட்சி தலைவர் எடுத்துரைத்தார்கள். அப்பவே தெரிஞ்சிருக்கலாம், தடுத்திருக்கலாம். எங்களது சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் இதை பற்றி தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு. அப்ப கூட நடவடிக்கை எடுக்கல. அதே போல காவல்துறை, ஒரு காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்க கைகளை கட்டி போட்டது யார்? திமுக சேர்ந்தவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சம்பவம். இதுக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 22 பேர் இறந்தாங்க. அப்பவே இந்த அரசு முழித்துக் கொண்டிருக்க வேண்டும், விழித்துக் கொண்டு இதை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். ஒரு எம்எல்ஏ, ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏ மக்களுக்காக ஒரு தகவல் சொல்றாரு, ஒரு பேசுறாரு, அதுக்கு பிறகு கூட இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல. பாத்துங்க. ஆனா இந்த அரசை நம்பி நீங்க இன்னைக்கு வாக்களிக்கிறாங்க. ஆகவே மக்கள் சிந்தித்து பாருங்க. அது மட்டும் இல்ல, கோவை மாவட்டத்தில் இன்னைக்கு இதுவரையிலும் திமுக ஆட்சியும் சரி, வேற யாரும் எதுவும் பண்ணல. மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சி திமுக எதுவும் பண்ணல. இனியாவது கோவை மாவட்டத்துக்கு அத்தனை திட்டங்கள் கொண்டு அண்ணா திமுக இன்னைக்கு எங்காவது சொல்லும் போது நெஞ்சு நிமிஷம் இப்ப சொல்றோம், அத்தனை திட்டங்களும் கொண்டு வந்து நாங்க, எங்களுக்கு எப்பவே உரிமை இருக்குது மக்களை சந்திக்கிறதுக்கு. ஆனால் இன்றைக்கு நீங்க சொல்றீங்கல்ல 40-40, இனியாவது கோவை மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு திட்டங்களை கொண்டு வாங்க. இன்னைக்கு வந்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்த பின்னால், வெற்றி பெற்ற பின்னால் மக்களை எல்லாம் பொதுவா பார்க்கணும். இன்னும் கோவை மாவட்ட மக்களை புறக்கணிக்காமல் ஏதாவது ஒரு திட்டங்களை கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த ஆட்சியை பொறுத்தளவு கண்டிப்பாக எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கண்டிப்பாக அதிமுக ஆட்சி வரும். அது மட்டுமல்ல, தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை, சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சிபிஐ கேட்டீங்க, கண்டிப்பாக சிபிஐ நீங்கள் உத்தரவிட வேண்டும் முதலமைச்சர் அவர்கள். இல்லாட்டிக்கு நீதிமன்றம் கண்டிப்பாக இன்றைக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீதிமன்றம் கண்டிப்பாக அந்த உத்தரவை இடும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கிறது. இன்னைக்கு அப்பாவி மக்களுக்கு நியாயம் வேண்டும். அந்த இன்னைக்கு சட்ட ஒழுங்கு எப்படி இருந்தது? மக்கள் பாதுகாக்கப்பட்டனர். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருமா? அம்மா இருக்கும்போது சரி, எடப்பாடியார் இருக்கும்போது சரி, அற்புதமான ஆட்சி நடந்தது. காவல்துறை பொறுத்தவரை நாங்க ஃப்ரீயா விட்டோம், சுயமா செயல்பட்டாங்க. அவங்க சுயமா செயல்பட்டால் இந்த மாதிரி கண்டிப்பா நடக்காது. அவங்க தயவு செஞ்சு காவல்துறை கைகளை கட்டாதீர்கள், அப்பாவி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி எல்லாம் நினைவு வச்சுங்க. அதிகாரியா இருந்தாலும் சரி, பொதுமக்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுது கண்டிப்பாக அம்மாவுடைய ஆட்சி, இந்தியாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையும். அத்தனை திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு தந்தது, தமிழ்நாட்டோட உரிமை மீட்டெடுத்தது அதிமுக. கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்திருக்கிறோம். கண்டிப்பா எது 3 வருஷத்தில் நடக்கல, இந்த 2 வருஷத்துல உங்களுக்கு ஏதாவது நடக்குதான்னு பாருங்க. கண்டிப்பாக மீண்டும் அதிமுக ஆட்சி வரும், விடுபட்ட திட்டங்களை செய்வோம். கண்டிப்பாக அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் அந்த பகுதியில் நடந்த கிட்டத்தட்ட 58க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். நிறைய பேர் இன்னும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவங்களை எல்லாம் கண்டிப்பாக இந்த அரசு இனியாவது மருத்துவ டீம் எங்களுடைய பொதுச்செயலாளர் சொன்னார், எடப்பாடி அந்த மருந்தே இல்லை, விஷ முறிவு அந்த மருந்தே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லைங்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மருந்தை எல்லாம் உடனடியாக
ப்ரொக்யூர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும். உடனடியாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு கிடைச்சாலும்